தேர்தல் அரசியல் இது வரைக்கும் அவங்க இல்லாத இல்ல அவர்களிடம் பல இருக்கலாம். அவர்களிடம் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. அவர்களிடம் ஒரு அரை விழுக்காடு இல்ல ஒரு விழுக்காடு ஏதாவது வாக்கு வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சிருக்காங்களா இல்லையா? அது அப்படி தமிழ் தேசியம் பேசிய பல பேர் திமுக கூட்டணியிலும் இருக்காங்க, திமுகவுக்கு ஆதரவாளரும் இருக்காங்க. இல்ல அது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தான் நிரூபிச்சுட்டாங்கல்ல. உங்களுக்கு வந்து அவங்க தான் 33 விழுக்காடு வாக்கு தான் எங்களுடைய வெற்றின்றதை நிரூபிச்சுட்டாங்க. இவர்கள் 30 விழுக்காடு வாக்கு தான் எங்களுடைய தோல்வின்றதையும் அதிமுக நிரூபிச்சிச்சு. நாங்கள் இந்த 33 விழுக்காடை 35 விழுக்காடாக மாற்றுறதுக்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ 35 விழுக்காடு வாக்கு நமக்கு வந்துருச்சு, நாம் தமிழுக்கு வந்துருச்சுன்னா நாம் தமிழ் வெற்றி பெற போதில்லை. இதில் நீங்கள் முக்கியமான சிறுபான்மையர் வாக்குகள் இருக்குது இல்லையா? அந்த 12% சிறுபான்மை வாக்கு எப்பயுமே திமுகவுக்குன்னு இருக்குது. இந்த முறை பிஜேபி அதிமுகவோட திருப்பி இணைஞ்சிருக்கிறதுனால அவர்களுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய குறைவு. நாம் தமிழர் மேலேயும் சிறுபான்மையிற்கு எதிரான சில கருத்துக்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கா நாம் தமிழருக்கான்னு யோசிச்சிங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு? இல்லை, இதுவரையில் சிறுபான்மையின மக்கள் சொல்கிறவர்களை நாங்கள் சிறுபான்மை என்று ஏற்றுக்கிட்டதில்லை. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மை இல்லை. தமிழ் தேசிய இனம் ஒரு பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தான் அவங்க தமிழர்கள். அவர் இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தாங்க. இஸ்லாம் என்ற ஒரு மதம் இங்கே அவர்கிட்ட அவங்க மதம் தான் இங்கே வந்தது. ஆனால் அதில் உள்ள இஸ்லாமியர்கள்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அதே தான் கிறிஸ்தவர்களும் அவர்கள் தமிழர்கள், அவர்கள் இங்கே தான் இருந்தாங்க. கிறிஸ்துவம் என்ற ஒரு மதம் அவர்களை நோக்கி வந்தது. ஆனால் நாங்கள் வந்து சிறுபான்மையில் இந்த சிறுபான்மை மக்கள் நீங்கள் சொல்கிறபடி உங்களுடைய எண்ணப்படி நீங்கள் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு போயிடுறீங்களே, அந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்கை வைத்து கொண்டு எத்தனை முறை திமுக தோற்றுது?